அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி டிஎன்டிவிடி எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வாளர்கள் சைக்காலஜியில் ஆளுமைன்ற பாடப்பகுதியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டினை அந்த டாப்பிக்கை முழுவதும் படிப்பதற்கு பதிலாக இதில் ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 20 பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதற்குரிய லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பர்சனாலிட்டி அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். இதனுடைய பொருள் முகமூடி. இதனுடைய பொருள் என்னது? பர்சனோ அப்படின்னா முகமூடின்னு அர்த்தம். இது எந்த மொழியில் இருக்குது? லத்தீன் மொழியில். அடுத்தது நாளமில்லா சுரப்பிகள். ஸோ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி பற்றி பார்க்கலாம். பிட்யூட்டரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளையின் அடிப்பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது அதிகமாக சுரந்ததுன்னா அசுர வளர்ச்சி, குறைவாக சுரக்குதுன்னா குள்ளத்தன்மை இருக்கும். அதே மாதிரி குரல் வலைக்கு கீழே கேடயம் மாதிரி இல்லைன்னா பட்டுப்பூச்சி மாதிரி உருவம் உள்ள ஒரு சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. இது சுரக்கக்கூடிய சுரப்பி தைராக்சின் ஹார்மோனு. ஸோ இதுதான் ஆளுமை மற்றும் அறிவாண்மையுடன் தொடர்புடையது. ஆளுமை மற்றும் அறிவாண்மையுடன் தொடர்புடையது எது? தைராய்டு சுரப்பி. ஓகேங்களா? அடுத்தது 2 சிறுநீரகத்துக்கு மேல் பதிந்திருக்கும் இரு சுரப்பி தான் அட்ரினல் சுரப்பி. இது உடற்சக்தி மற்றும் இதயத்தை தூண்டி இரத்த ஓட்ட வேகத்தை அதிகரிக்குது. அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்குது? 2 சிறுநீரகத்திற்கு மேலே இரு சுரப்பியாக இருக்குது. தனி மனிதனின் இயல்பான உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தியவர் ஹிப்போக்ரட்ஸு. இவர் சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிரிமூஞ்சின்னு 4 ஆளுமையை பிரிக்கிறார். தனி மனிதனுடைய இயல்பான உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தியவர் தான் ஹிப்போக்ரட்ஸு. இவர் எப்படி பிரிக்கிறாரு? சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிரிமூஞ்சின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது கிரட்ஸ்மன் கருத்துப்படி உடல்வாகு அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. உருண்டையான இல்லைன்னா கட்டான இல்லை ஒல்லியான உடல்வாகு. ஓகேங்களா? உருண்டையான உடல்வாகு, கட்டான உடல்வாகு, ஒல்லியான உடல்வாகுன்னு மனித ஆளுமையை பிரிக்கிறாரு. யுங் சமூக நடத்தையை கொண்டு 2 வகையாக பிரிக்கிறார், அகமுகன், புறமுகன். கிரட்ஸ்மன் உடல்வாகு அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாரு. யுங் சமூக நடத்தைகளை கொண்டு 2 வகையாக பிரிக்கிறார், அகமுகன், புறமுகன். அடுத்தது கேட்டல், கேட்டல்னு சொல்லுவோம். ஒருவரின் ஆளுமை என்பது பல பண்புகள் அல்லது கூறுகளால் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது யாருங்க? கேட்டல். ஒருவரின் ஆளுமை என்பது பல பண்புகள் அல்லது கூறுகளால் தொகுக்கப்பட்டது என்றார் கேட்டல். அடுத்தது H.J. ஐன்சன். அவருடைய வகைப்பாடு பொறுத்த வரைக்கும் அடிப்படை உளப்பண்பு கூறு கோட்பாட்டை உருவாக்கினார். அவர் என்ன கோட்பாட்டை உருவாக்குறாரு? அடிப்படை உளப்பண்பு கூறு கோட்பாட்டை உருவாக்குறாரு. இவரது கருத்துப்படி ஆளுமை 4 வகைப்படும். அவை அகமுகத்தன்மை, புறமுகத்தன்மை, நரம்புத்தன்மை, கடுமையான சித்த கோளாறு நோய். இந்த 4 வகையாக பிரிக்கிறார். அடுத்தது முக்கியமானவர், உள பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் மனித மனத்தை வெளிமனம், இடைமனம், ஆழ்மனம்னு 3 வகையாக பிரிக்கிறாரு. ஸோ அடுத்தது இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ என 3 நிலையாக சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆளுமையை பிரிக்கிறார். ஓகேங்களா? இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு 3 நிலையாக சிக்மண்ட் ஃப்ராய்டு பிரிக்கிறாரு. ஸோ இந்த இட்டுன்றது இன்ப கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இட்டுன்றது இது குழந்தை பருவத்தில் தான் அதிகமாக வரும். ஈகோ உண்மை கொள்கைன்னு சொல்லுவோம். சூப்பர் ஈகோ அப்படின்னா நீதி கொள்கை, அதாவது மனசாட்சி, நடுநிலைவாதி, பிடிவாதம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தை ஒரு பொருளை ஆசைப்படுது அப்படின்னா அந்த பொருளை எப்படியாவது அடையணும், எப்படியாவது திருடியாவது நான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இட்டு. அதை கேட்டுட்டு எடுக்கணும், கேட்டுட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஈகோ. அதுவே சூப்பர் ஈகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களா கொடுத்தா தான் வாங்கணும்,
இல்லைன்னா வாங்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருடன், காவல்காரர், அடுத்தது நீதிமான் அப்படின்னு சொல்லி இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோவை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனையை 1935 முர்ரே மற்றும் மார்கன் உருவாக்கியிருக்காரு. எத்தனை அட்டைகள் அந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அட்டைகள். முர்ரேவும் மார்கனும் பொருளறி இணைத்தறி சோதனையை 1935 உருவாக்குனார். அதே மாதிரி 1921 சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஹெர்மன் ரோசாக் மைத்தட சோதனையை உருவாக்குறார். மைத்தட சோதனை முக்கியமான சோதனை. இது வந்து ஹெர்மன் ரோசாக் வந்து 1921 உருவாக்குறாரு. அடுத்து லிபிடோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இன்பம் அடைதல், மகிழ்ச்சி அடைதல். இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து ஆளுமையை நிர்ணயிக்கும் உயிரியல் காரணி வந்து நாளமில்லா சுரப்பி, ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிட்யூட்டரி, அட்ரினல், அடுத்து தைராய்டு. ஆளுமை என்பது ஒருவரின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு யார் சொல்கிறாரு? கில்ஃபோர்டு. அடுத்து லாஸ்ட்டாக ஹர்லாக், ஒருவர் தனது தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்வது தான் ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படின்னு ஹர்லாக் சொல்கிறார். ஒருங்கிணைந்த ஆளுமைனா என்னது? தனது தேவை, விருப்பம், எதிர்பார்ப்பு ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்வது தான் ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லாஸ்ட்டாக கேட்னா சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு. டேட்னா தெமட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு. டேட்னா டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஆளுமையில் அவ்வளோதான் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா. அடுத்தது நுண்ணறிவு பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.